ஆனா இந்த கல்யாணத்துல நீ கலந்துக்க முடியாதுமா. என்னம்மா, அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு பயப்படுறியா? உங்க அப்பா சொல்லுவாரோ இல்லையோ, கௌரியே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. மீறி நீ வந்தன்னா அவ மணவரையில உட்காரவும் மாட்டேன், தாலியும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அம்மா, நான் அவளுக்கு என்னம்மா துரோகம் பண்ண? துரோகம் பண்ணலன்னா என்னம்மா, நல்லது செஞ்சிருக்கிறியே அது போதாதா? நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய உன் தங்கச்சிக்காக நீ விட்டு கொடுத்திருக்கியே, அதுக்காக அவ உனக்கு கொடுத்திருக்கிற பரிசுதாமா இது. அது சரிம்மா, காயத்ரி கல்யாணத்துக்கு வரலன்னா குமார் கௌரி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கானே, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அத நினைச்சாதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. இவ வந்தாலும் பிரச்சனை, வராட்டாலும் பிரச்சனை. நீ கவலைப்படாம போமா, நான் கல்யாணத்துக்கு வரல. நீ குமார் மாமாவை பத்தி கவலைப்படாத, நான் அவர்கிட்ட பேசுறேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என்னவோமா, நீ கொடுக்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன். கவலைப்படாதடி அம்மா. நீங்களாவது கல்யாணத்துக்கு வந்துருங்கம்மா. சரி லட்சுமி, வரேம்மா. வா. காயத்ரி, இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? நீ சொன்ன மாதிரி உன் தங்கச்சியுடைய கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ வேணா பாரு. எனக்கு மட்டும் ஏன் பாட்டி இப்படி எல்லாம் நடக்குது? அப்படியெல்லாம் நினைக்காதே, காலம் இப்படியே இருந்துடாது. உங்க அம்மா உன்னை புரிஞ்சு ஏத்துக்கிட்ட மாதிரி உங்க அப்பாவும் தங்கச்சியும் உன்னை சீக்கிரமா புரிஞ்சு ஏத்துக்குவாங்க. அதுக்குண்டான காலமும் வந்துடும். அது வரைக்கும் நீ இப்படித்தான் எல்லாத்தையும் தாங்கி ஆகணும். முடியல பாட்டி, எனக்கு மட்டும் என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? ஏன் என் தங்கச்சி ஒதுக்குறா? சரி சரி, இப்படி அழுதுகிட்டு இருக்காதே. இதுக்கெல்லாம் கடவுள் ஒரு காரணம் வச்சிருப்பாரு, அதுக்குண்டான வழியும் வச்சிருப்பாரு. கண்ணை தொடச்சுக்கிட்டு காலேஜுக்கு போற வழிய பாரு. போ போ, கிளம்பு கிளம்பு. என்னம்மா? என்னையா கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. உங்களுக்கு கூட பத்திரிகை கொடுக்கணும். உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிகை வைக்கிறேம்மா. சரி சரி வாங்க. என்னங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு காஃபி சாப்பிடாம போறீங்க? காலையில இருந்து போற இடத்துல சாப்பிட்டு தான் இருக்கோம். கல்யாணத்துக்கு அவசியம் குடும்பத்துல எல்லாரும் வந்து. கண்டிப்பா வந்துடுறேங்க. ஆனா ஒண்ணு சுந்தரம், உங்களுக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு சொந்தத்திலே பொண்ணு எடுத்தீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பெரிய மனசு தான். ஆண்டவன் தான். சரி, மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா வரேன். சரி மாமா, பண்ணக்காரர் வீடு போற வழியில தான் இருக்கு. போற வழியில அவரை பார்த்து இது கொடுத்துட்டு போயிடலாமே. இரு. வணக்கம் பெரியவரே. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லையா? உட்காருங்க. ஐயா, அன்னைக்கு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல நீங்க குமாரை பத்தி எந்த நேரத்துல சொன்னீங்களோ அது அப்படியே பலிச்சிருச்சியா? ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் வந்துடுறேன்.
இங்க பாருங்க நம்மள, நீங்க நம்ம ஊர்க்காரரா இருந்தாலும் சுந்தரம் எங்களுக்கு பல வருஷம் சிநேகிதம் மாதிரி. நம்ம வீட்டுல ஒருத்தர் மாதிரி. அந்த வகையில நான் உங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வேற. கோமதி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. வரேங்க. ரொம்ப சந்தோஷம் பெரியவரே. நீங்க எல்லாம் இருக்கிற தைரியம் தான் எனக்கு. நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து கண்டிப்பா நடத்தி கொடுக்கணும். நிச்சயமா நிச்சயமா வர்றோம். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. தண்ணி சாப்பிடுங்க தம்பி. என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கமா. சரிங்க தம்பி. நீங்க பார்த்து பார்த்து வளர்ந்த பையன். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடத்தி கொடுங்க. என்ன சுந்தரம் இப்படி சொல்ற? நாங்க இல்லாமலா? முதல் நாளே வந்துடுறோம், கவலையை விடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. முக்கியமானவங்களுக்கு முதல்ல பத்திரிகை வச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து அடுத்து எல்லாம் நல்லதாவே நடக்கும். பகலு போனா ராத்திரி, ராத்திரி போனா பகலு. யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? எல்லாம் சரியா போயிடும். நல்லதெல்லாம் உங்க சின்ன பொண்ணு மூலியமா வரப்போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. வேற என்ன சொல்றது? ஏதோ பெரியவங்க ஆசீர்வாதம். சொந்த பந்தம்னா 1000 பேர் இருந்தாலும் ஊருக்காரங்க தான் உறவுக்காரங்களோட வசதி. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான். எல்லாம் சரி சுந்தரம். ஊர்க்காரங்க முக்கியம்னு சொன்னாலும் சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு கவனமா யோசிச்சு சொந்தத்துல பொண்ணு எடுத்த பாரு. அதான் ரொம்ப முக்கியம். அண்ணாமலை, இனிமே பாருங்க எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எல்லாம் உங்க மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். சரிங்க, மறக்காம வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா வந்துடுறோங்க. என் புள்ள திருச்சியில இருந்து வந்துருவான். வந்த உடனே நாங்க அப்படி கும்பலா வர்றோமே. சரிங்கய்யா. அப்போ நாங்க கிளம்புறோங்கய்யா. ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஒரே மலைப்பா இருக்கு. என்னையா நீ இப்படி பொண்ணு வீட்டுக்கார மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க? வேலை எல்லாத்தையும் அண்ணாமலை பாத்துக்குவாரு. அவருக்கு மட்டும் ஆள் இல்லையா என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்கார நீ சும்மா கெத்தா இருக்க தேவையில்லை. என்ன நான் சொல்றது? அப்படி நினைச்சு விட்டுற முடியுங்களா? எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா வேஷ்டியை மடிச்சு கட்டி ஓடி வர்றதுக்கு இவர் தானே இருக்கா. சொந்தத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகுறதுக்கு தானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அப்படி போடு. நல்லா இருங்கய்யா. கல்யாணம் அமோகமா நடக்கும். சந்தோஷமா இருங்க. சரிங்க சரிங்கய்யா. வாங்க வாங்க பாருங்க மாமா கொடுங்க. வரமா. காபி சாப்பிடாமலே போறீங்க. பரவாயில்ல. தண்ணி கொடுத்தீங்களே அது போதும். பாரு எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. மனசுக்கு இதமா ஒத்தடம் கொடுத்த மாதிரி இருக்கு. மாமா, என்ன மாமா இதுக்கு மாமா கண் கலக்குறீங்க? இல்ல குமார், மனுஷன் சோறு இல்லாம வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாம கூட இருந்துடலாம். மானம் தப்புறது தலை தப்புறதுக்கு சமானையா. நான் சீர் கொடுத்து நீங்க என் பொண்ணை கட்டிக்கல. என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு என் கௌரவத்தை மீட்டு எனக்கு சீரா நீங்க கொடுத்துருக்கீங்க. உன்னை மறக்க முடியாது குமார். மாமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மாமா? எனக்கு பெரிய விஷயம் குமார், எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுன்னா எனக்கு பொறுப்பே புதுசா கிடைச்ச மாதிரி. ஊர்ல என்னைய பார்த்து சிரிச்ச அத்தனை பேரும் இனிமே கையெடுத்து கும்பிட்டு போவான். அது போதாதா, நான் தோள் மேல துண்டை போட்டு ஆகாசத்தை பார்த்து நடந்து வந்தான். ஆனா இப்ப முடியலையே. எந்த கண்ணு எப்படி பார்க்கும், எந்த வாய் எப்படி பேசும், மனசுக்குள்ள பயந்து பயந்து ஊரை சுத்தி வரனே. இந்த நிலைமை மாறும் இல்லையா? இது பெரிய விஷயம் இல்லையா? போதும்பா, இந்த ஜென்மத்துக்கு இது போதும். ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? வாங்க வாங்க வாங்கப்பா. உங்க பேர் என்னையா? சந்திரன் சார். கே சந்திரன், ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார். என்ன நக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஐயோ, என் பாடியை பார்த்தா நக்கல் பண்ற பாடி மாதிரியா சார் தெரியுது? வக்கோலுக்கு வக்கு இல்லாம போஸ்டர் சிட்டி மாடு மாதிரி ஏதோ பழப்புக்கு ஊறுகாய் வித்துட்டு இருக்கோம் சார். ஊறுகாய் விக்கிறவன் தான் இப்படி சண்டித்தனம் பண்ணுவானா? ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணாத அப்பாவி சார். இவரு தான் சார் படுபாவி. என்ன நடு ரோட்ல அடிச்சே கொல்ல திட்டம் போட்டார் சார். சார், இந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க சார்.
இவங்க ஃபேமிலி ஒரு ஃப்ராடு ஃபேமிலி சார். ஊறுகாய் விற்கிறேன்னு சொல்லி கெட்டு போன ஊறுகாய் என் தலையில கட்டிட்டாங்க சார். வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருக்கும் ஒரே வாந்தி பேதி சார். சார் வாந்தி பதிலாம் வயிற்றுச்சல்ல தான் சார் வரும். எங்க ஊறுகாய் ரொம்ப நல்ல ஊறுகாய் சார். எங்க ஊறுகாய் ரொம்ப சாது சார். அதனால காரம் கூட போடல சார். சாப்பிட்டு பாருங்க சார். காரம் போடலையா? வேற என்ன போட்டீங்க? காரம் அவ்வளவா போடல சார். கம்மியா 1/4 கிலோ சர்க்கரை, 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, 100 கிராம் மணத்தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சு ஊத்தினோம் சார். இந்தாங்க சார். தொலைச்சிருவேன். சார் அவருக்கு எதுவும் தெரியாது சார். நான் சொல்றேன் சார், காரம் எல்லாம் நான் கம்மியா தான் சார் ஊறுகால போட்டிருக்கேன். நிச்சயமா ஊறுகால எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஓஹோ, அது சரி. சாப்பாடு பொருள் தயாரிக்கணும்னா அதுக்கு லைசென்ஸ் வாங்கணுமே, நீங்க வாங்கிருக்கீங்களா? லைசென்ஸா சார் அதெல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு தானே சார் வாங்குவாங்க. அது கூட எட்டு போடாம துட்டு கொடுத்து வாங்கிடலாம் சார். யோ, உன்னெல்லாம் லாக்கப்ல தள்ளி லாடம் கட்டினியா? யோ கான்ஸ்டபிள், இந்த ஆள் வேசிய கழட்டி 5000 லாக்கப்ல தள்ளி. சார் 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 வேண்டாம் சார். வயசான காலத்துல மானம் ஒண்ணுதான் சார் மிச்சம் இருக்கு. அதையும் எடுத்துடாதீங்க சார். ஏயா, ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணணும்னா அதுக்கு அரசாங்கத்துல பர்மிஷன் வாங்கணும் தெரியாதா? உணவு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா தெரியாதா? சார் நாங்க ஏதோ சின்ன லெவல்ல குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்டு வரோம். இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். இல்லங்க? ஆமா சார். அதுவும் இல்லாம நாங்க பிசினஸ் ஆரம்பிச்சே 1.25 நாள் தான் சார் ஆச்சு. இதுக்கு மேல நாங்க அப்ளை பண்ணி அவங்க டெஸ்டுக்கு வந்து லைசென்ஸ் கொடுக்கறதுக்குள்ள விடிஞ்சிடும் சார். எங்களை இப்ப வெளியில விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இனிமே திங்கிற மோர் சாதத்தை கூட ஊறுகாயே தொட்டுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் சார். நீ என்ன சொன்னாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்கயா. நீங்க ஒரு ஃப்ராடுன்னு உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. மூஞ்சி ஏன் சார் பாக்குறீங்க? மனசை பாருங்க சார். என் ராசி அப்படி சார். பேசிக்கலி யூசி நான் ரொம்ப நல்லவன் சார். சார் பொய் சொல்றாரு சார். ரோட்லயே என்ன அடிக்க வந்தாரு தெரியுமா சார்? நான் சினிமால ஃபைட்டை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் சார். என்ன பார்த்தா அடிக்கிறவன் மாதிரியா சார் தெரியுது? என்னையா நக்கல் பண்ணிட்டே இருக்க? சார் என்ன சார் ரொம்ப பேசிட்டே போறீங்க? நாங்க யார் தெரியுமா? எம்பியோட சம்பந்தி. என்னது, எம்பியோட சம்பந்தியா? ஆமா. ஏமா ஆவுனா அப்படி போய் சொல்லுவீங்களே? எம்பிக்கு சம்பந்தி, எம்எல்ஏக்கு மச்சான், கவுன்சிலுக்கு பங்காளி. ஆவுனா இந்த மாதிரி கதை வர்றீங்க? ஐயோ சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஒரு தன்னடக்கத்துக்காக நாங்க அதை சொல்லாம இருந்தோம். உண்மையிலேயே நாங்க எம்பியோட சம்பந்தி சார். இதை நான் நம்பணுமா? ஐயோ சத்தியமா சார். நான் வேணா எம்பி மேலேயே சத்தியம் பண்றேன் சார். வேணாயா, ஒற்றை கம்பு மாதிரி இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறேன்னு வையே, உங்ககிட்ட வேற மாதிரி நடக்க வேண்டியது இருக்கும். ஒழுங்கு மரியாதையா ரோட்ல சண்டை போட்டது தப்புன்னு எழுதி கொடு. ஐயோ சத்தியமா நாங்க எம்பி சம்பந்தி சார். அப்ப எம்பிக்கு போன் பண்ணு, நான் பேசுறேன். ஐயோ சார் எம்பி இப்ப தூங்கிட்டு இருப்பாரு. ஏங்க நீங்க வேணும்னா ஒரு பொண்ணு இருக்கால்ல, அதாங்க நம்ம மருமக, அவளுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. இங்க சார் எம்பியோட சம்பந்தினா விட்டுருவீங்களா சார்? யோ இரியா, நீ ஒருத்த, நீ மட்டும் எம்பி சம்பந்தி இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இப்படி அடி வைத்த கலக்குறாரு. ரேணுகாவுக்கு போன் பண்ணித்தான் தீரணுமா? பண்ணுங்கன்ற இதுக்கு போய் நேரங்களை பாத்துக்கிட்டு சீக்கிரம் பண்ணுங்க. ஏய், இத புடிப்பா. இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அம்மா ரேணுகா, நாங்க ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டோமா. கடவுள் மாதிரி நீதாமா வந்து எங்களை காப்பாத்தணும். என்ன சொல்றீங்க? இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தாமா இருக்கோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா. என் மருமக இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. எந்த ஸ்டேஷன்? E8 போர்டுல போட்டிருக்கு. அப்படியா? சரி வைங்க வரேன். ஒரு ஊருகா கூட ஒழுங்கா வைக்க தெரியல. ஹலோ. தண்டபாணி, ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க மேடம். அத்தையும் மாமாவும் ஊர்கா வைக்க போனாங்க. சரி. ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி மேடம். ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு.
கொஞ்சம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறீங்களா? ஓகே மேடம், நான் பேசுறேன். ஓகே மேடம். சரி, ஓகேங்க. எனக்கு கொஞ்சம் அவளை பத்தி டீடைல்ஸ் அனுப்புறீங்களா? நான் மத்த டீடைல்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். ஓகே மேடம். சரி தண்டபாணி. ஓகே மேடம். ஓகே, பை. பை. சார் சொல்லிட்டேன் சார், எம்பி பொண்ணு இப்போ வந்துருவாங்க சார். என் மருமக கான்ஸ்டபிள் சார். இவங்கள பாத்துக்க, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். வாங்க அப்படி வாங்க, 3 பேரும் வாங்க. தான் போறாருல. உட்காருமா. வாங்க. பாட்டில் சொல்றேன். மாமா, எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்க ஃபோன் வந்ததுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்பா ஏதாவது சொன்னாரா? இல்ல அம்மா? பாரு, மாமா, இதை காமிச்சா நீ சந்தோஷப்படுவேன் தான் நான் வர சொன்னேன். வெறும் சந்தோஷம் இல்ல மாமா, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எங்க அப்பா இப்படி சந்தோஷமா பேசி ரொம்ப நாளாச்சு மாமா. தொட்டத்துக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரையும் குத்தம் சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு அப்பானா அன்பன் நான் நினைச்சிட்டு இருந்த காலம் போய் அப்பானா பயம்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு மாமா. ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்க அப்பாவை திரும்ப பழைய நிலைமைக்கு ஆக்கிடக்கூடாதான்னு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இன்ஃபேக்ட் இந்த கல்யாணத்தையே அதுக்காக தான் நான் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். புரியுது காயத்ரி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல மாமா. நான் சொன்னதை கேட்டு நீங்க கௌரிய கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கலனா நிச்சயமா அப்பா கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை பார்த்திருக்க முடியாது. பொதுவா வாழற வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வாழற வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஒருவேளை உன் முகத்துல தெரியற இந்த பாசம், பூரிப்பு, புன்னகை, சந்தோஷம், இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காயத்ரி. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அதுக்கு நான் காரணமா இருக்கேன்னு நினைக்கும் போது நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாமா. எனக்கு பெரிய மனசெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் மரியாதை தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்பு, பாசம், இதுல இருந்து வந்தது தான் மரியாதை. பிறந்த குழந்தைய கொஞ்சும் போது அந்த குழந்தை தான் நமக்கு சந்தோஷம் தரதுன்னு நம்மளாம் யோசிப்போம். ஆனா உண்மை அதுல காயத்ரி. எதுவுமே தெரியாத உலகத்துல நம்மள நம்பி அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு பாரு, அதான் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம் தான் மரியாதை. அந்த மரியாதையில இருந்து வருதா இந்த அன்பு, பாசம் எல்லாமே. இந்த உலகத்துல மரியாதை தான் எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. திரும்ப திரும்ப 100 தடவை உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்க அப்பாவோட இந்த மாற்றம் எல்லா விஷயத்திலையும் கூடி சீக்கிரம் நடந்துச்சுன்னா எனக்கு அதுவே போதும். எனக்கு தெரியுது காயத்ரி. என்ன உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கலன்னு உனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதே வருத்தம் தான் எனக்கும் அவர் மேல இருக்கு. புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னே எனக்கும் புரியல மாமா. மனசறிஞ்சு நான் என்னைக்கும் எந்த தப்பும் பண்ணல. மத்தவங்களுக்கு அது தெரியறதும் தெரியாததும் எனக்கு அது விஷயமே இல்லை. எல்லாத்த விட நான் பெருசா நினைக்கிறேன் எங்க அப்பாவுக்கு அது ஏன் தெரியாம போச்சுன்னு இப்போ வரைக்கும் குழப்பமா இருக்கு. அவரோட வளர்ப்பு மாமா நானு. நான் எப்படி தப்பா போவேன்? அவர் அதை யோசிக்கணும்ல. எனக்கு தெரியும் காயத்ரி, எல்லாருமே எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துட முடியாது. இங்கே மாறிதான் ஆகணும். கூடிய சீக்கிரம் உங்க அப்பா உன்னை புரிஞ்சு ஏத்து பாருப்பார். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு வந்து நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு நன்றிலாம் ஒண்ணு வேண்டாம், ஆனா நான் உனக்கு கேட்பா அதை நீ செய்யணும். சொல்லுங்க மாமா, நான் என்ன செய்யணும்?
என்ன கேட்டாலும் செய்வியா? நிச்சயமா மாமா. எனக்காக நீங்க செஞ்சிருக்கிறத கம்பேர் பண்ணா நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு சமமாகாது. நீங்க செஞ்சீங்க, பதிலுக்கு நான் ஒன்னு செய்யணும்னு நான் நினைக்கல, மனசால சொல்றேன். இப்ப எனக்கு இருக்கிற இந்த சந்தோஷத்துக்கு உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சேன்னா அதை நான் எனக்கு நானே செஞ்சுக்கிற மாதிரி. அப்ப சரி, நீ என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்.